வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கைகோர்ப்பு. தமிழக அரசியல் களத்தில் எது நடக்கக்கூடாது என்று தவேகா எதிர்பார்த்ததோ அது நடந்திருக்கிறது. தவேகா ஆட்சிக்கு தலைவலி, ஆட்சியே கலைக்கலாமா? அற்புதமான ஐடியா கொடுத்திருக்கிறாரு நம்ம மாரிதாஸ் அவர்கள். அதிமுக காரங்க இதெல்லாம் அமுல்படுத்துவார்களா என்பதை பற்றி நமக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோனுடைய தொடக்கத்திலேயே நான் ஒன்று சொல்ல போறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரையாக அதை கடைபிடிச்சாருன்னா கட்சியை காப்பாற்ற முடியும், இல்லைன்றா காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் போய் தவேகாவில் இணைந்த பிறகு ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறேன் என்ற போர்வில அதிமுகவுக்கு ஆப்பு வைக்கின்ற விஷயத்த பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிருக்கிறாரு ஆது அர்ச்சுனா அவர்கள். ஆது அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படையாக பேசுனத சீரியஸா எடுத்துக்கொள்ளலன்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதான். யாரோ அதிமுகவை அழிக்கணும்னு ஐடியா போட்டு அதிமுகவை அழிக்க முடியாத போயிடுச்சு. அதோட நம்ம ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுகவை யாராலும் தொட்டு பார்க்கல. அந்த அதிமுக எடப்பாடியார் காலத்துல அழிஞ்சு விடக்கூடாது. அதனால எடப்பாடியாருக்கு நாம் ஒரு ஐடியா கொடுக்குறோம். அந்த ஐடியாவை கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு கேட்குறீங்களா? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரணும், தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் காப்பாற்றணும். ஏன் தெரியுமா? ஆது அர்ச்சுனா அவர்கள் அதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்கள் தவேகாவில் இணைந்த பிறகு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நாம் அதிமுகவினுடைய ஒரு புதிய வடிவமாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அது அவரா சொல்லலையா? அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு நிறைய பேரும் நீங்க தான் அதிமுக என்று நாங்க நினைக்கிறோம், புதிய வடிவில் வந்திருப்பதாக நினைக்கிறோம், நாங்க அத்தனை பேரும் தவேகாவில் இணைய போறோம் அப்படின்னு ஆது அர்ச்சுனா கிட்ட பேசியிருக்கின்றார்களாம். அடுத்த மாசத்திலிருந்து வரிசையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய 70 முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு வரிசையாக தவேகாவில் இணைய போறாங்களாம். ஏன்னா எடப்பாடியார் தலைமையில் இருப்பது அதிமுக இல்லையும், தவேகா என்ற பேரில் இருக்கக்கூடியதுதான் அதிமுகவாம். ஏன்னா திமுகவை ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையா எதிர்த்தாங்க, அந்த எதிர்ப்பு தவேகாவில் தான் இருக்கிறதாம். அதனால அதிமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தவேகா நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்களாம். அதனால விரைவில் நாங்க அதிமுகவாக மாறுவோம் அப்படின்னு ஆது அர்ச்சுனா அவர்கள் சொல்றாரு. நாங்க தான் ஜெயலலிதா புகழை காப்பாற்ற போறோம், நாங்க தான் எம்ஜிஆர் புகழை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆது அர்ச்சுனா அவர்கள் அதிமுகவை க்ளோஸ் பண்றதுக்கு களத்துல இறங்கி இருக்கிறாரு. சோ இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில வெளியே காட்டிக்கொள்ள கூடாது. அதிமுகவை காப்பாத்திட்டோம் பாரு, என் பக்கம் 27 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, வேலுமணி பக்கம் பாருங்க 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதனால நான் தாங்க அதிமுக அப்படின்னு வீட்டுல உட்காந்துக்கிட்டு தவேகா ஆட்சியை விமர்சனம் பண்ணக்கூடாது. விகடன்ல ஒரு செய்தி பரவிச்சு. அந்த செய்தி உண்மையா இருக்குமோ என்று நான் ஆசைப்பட்டேன். என்ன செய்தினா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தவேகாவுக்கு எதிராக புதிய அவதாரம் எடுக்க போறாரு, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு, ஒவ்வொரு கிளையா போய் கொடியேற்ற போறாரு, அதிமுகவுக்கு இளைய ரத்தத்தை பாய்ச்ச போறாரு, இளைஞர்களுக்கான வாய்ப்பை தர போறாரு. இந்த உள்ளாட்சி தேர்தலே அதிமுக எழுந்து வரத்துக்காக வேலை பார்க்க போறாரு. சோ தவேகாவை அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில, அது மட்டும் இல்ல ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் கிட்ட கற்ற அரசியல் பாடத்துல தவேகாவை ஒண்ணுமில்லாம ஆக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமிய தவேகா குறைத்து மதிப்பிட்டு விட்டது, புலிப்பாய்ச்சல் பாய போறாரு அப்படின்னு விகடன்ல வந்தது. ஆனா தவேகாவை எல்லோருக்கும் முன்பாக விமர்சனம் பண்றாரு. தவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கெல்லாம் சுட்டி காட்டுறாரு. எல்லாம் சூப்பரா தான் இருக்கிறது. ஆனா இந்த பொய்க்கால் ஆட்சியை உண்மையாகவே வீட்டுக்கு அனுப்பணும்னா எடப்பாடி பழனிசாமி அவரு வீட்டை விட்டு வெளியே வரணும். ஆனா வெளியே வருவாரா என்பது நமக்கு தெரியவே இல்லை. நான் மீண்டும் ஒவ்வொரு வீடியோவிலும் பதிவு செய்யறத இங்கேயே நான் பதிவு செய்யறேன். ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள்.
இல்ல திமுக அதிமுக என்று மாறி மாறி கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதனால ஜெயலலிதா மீது யாருக்குமே எந்தவித சந்தேகமும் வரல. அவங்க சொன்னதுதான் வேதம், அதை தாண்டி எதுவுமே இல்லை என்று சொல்லிட்டு காலால் இடுகின்ற வேலையை தலையால் செய்து முடித்தார்கள் அதிமுக இருந்தவங்க. ஆனால் ஜெயலலிதா மாதிரி தான் நானும் பொதுச் செயலாளர் என்றாலே அதிமுகவில் பெரிய செல்வாக்கு கொண்டது, நான் சொன்னதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதுவஜா சொன்ன மாதிரி அதிமுக தவேகாவாக மாறிடும். அப்புறம் அதிமுக காங்கிரஸாக மாறி போயிடும். எவங்கிட்டையாவது போயிட்டு ஒரு 30 தொகுதி கொடு அப்படின்னு கேட்டு நிற்க வேண்டிய நிலையில தான் இருக்கும் அதிமுக. ஆதுவர்ஜனா கிட்ட பணம் இருக்குது, அதிகாரமும் இருக்கிறது. அவன் சொல்றது அவன் கண்டிப்பா செய்து முடிப்பான். ஏன் தெரியுமா? அரசியல் அவன் ஒரு துளி கூட நேர்மையை கடைபிடிப்பதே கிடையாது. அதோட திமுக கிட்டாம பாடம் படைத்தவன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு நேர்மையும் இல்லை, மனசாட்சியும் இல்லை. வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள். அந்த அரசியல் பாடசாலையில பாடம் கட்டு விட்டு வந்திருக்கக்கூடிய ஆதுவர்ஜனா அவர்கள் ஒருபோதும் நேர்மையை கடைபிடிக்கவே மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஒரு புதிய திமுகவை எதிர்கொள்ற மாதிரி களத்துல இறங்கி அதிமுகவை வலுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையுடன் இப்போ எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்கள் தவேகால போய் இணைந்திருக்காங்க இல்லையா, அந்த இணைப்பை எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே குரல்ல கண்டித்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி, கேவலமான ஆட்சி. தமிழ்நாட்டில் குதிரை பேரம் என்றால் என்ன என்றே தெரியாது. இவங்க சோபா மாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள், அதே மாதிரி குதிரை பேரத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் தவேகாவுக்கு எதிராக 126 தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளாம எந்த கட்சிய தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை எங்களுக்கு ஆதரவளிக்கணும்பா அப்படின்னு காலில் விழுந்து ஆதரவை கேட்டு ஆட்சி அமைத்தாங்க. போதுமான பெரும்பான்மை இல்லை. அதிமுகவில் இருந்த ஒரு சில பேரை பிரிச்சு சென்று சட்டமன்றத்தில் ஆதரவாக மாற்றினாங்க. இன்னைக்கு கேவலமாக 3 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி, என்னமோ தலைமை செயலகமானது இது தவேகாவுடைய அலுவலகம் மாதிரி கீழே ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்களாம், மேல கட்சியில இணைக்கின்ற விஷயத்தை முன்னெடுப்பாங்களாம். அது மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அலுவலகமா இல்ல தவேகா அலுவலகமா? அதாவது கீழே ராஜினாமா செய்த உடனடியாக மேல போய் கட்சியில இணைக்கின்றார்களாம். இது பக்காவான குதிரை பேரம், எல்லாமே ப்ரீ பிளானிங் தான். எப்படி தெரியுமா? ஏற்கனவே பேசிட்டு இருக்கின்ற காரணத்தினாலதான். அதோட அதிமுக இருக்கின்ற என்பதுரை கூட இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. ஏன்னா கீழே போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றதுக்கான அதிகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்ட உடனே மேல ஆதுவர்ஜனா போய் சந்திக்கிறாங்க. ஆனா அது தப்பு அப்படின்னு என்பதுரையும் எடப்பாடி பழனிசாமியும் சுட்டி காட்டுறாங்க. அது குதிரை பேரத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ராஜினாமா கடிதம் கொடுத்த பிறகு சபாநாயகர் அவர்கள் நீங்க கொடுத்த ராஜினாமா கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய பதவி காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு வரான். அதற்கு பிறகுதான் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதுவர்ஜனா போய் சந்திக்கணுமா. ஆனா கடிதம் கொடுத்த மறு நிமிடமே போய் ஆதுவர்ஜனாவை சந்திக்கின்றார்களாம். அப்படி சந்தித்த உடனே கட்சியில சேர்றாங்களாம். கட்சியில சேர்ந்த உடனே பாத்தீங்கன்னா உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்களாம். அப்படின்னா ராஜினாமா கடிதத்தை கொடுங்க, பிறகு எங்க கட்சியில சேர்ந்துக்கங்க அப்படின்னு ஏற்கனவே பேசி விட்டாங்க. கட்சியில இணைகின்ற அளவுக்கு இன்னொரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுக்கின்றார்கள் என்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தவேகா என்ன வாக்குறுதி கொடுத்து? கண்டிப்பாக வாக்குறுதி இல்லாம யாரும் போய் அங்க இணைய போறது கிடையாது. நம்ம சபாநாயகர் அவர்கள் எம்எல்ஏ பதவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே போய் அவங்க உறுப்பினர் கார்டு வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல குதிரை பேரம் நடந்திருக்குது என்பது உறுதியாகிறது. 100% குதிரை பேரத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள் சட்டப்பேரவையிலே அப்படின்னு இன்பதுரையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுகின்றார்கள். மொத்தத்துல இந்த ஆட்சி யாராவது ஒரு முதுகலை ஏறித்தான் பயணமாகணும் என்ற நிலைதான் மக்கள் தந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தவேகாவுல நடந்து கொண்டிருக்கிறது. பழைய சொம்புல புதிய கல்லு. அது மட்டும் கிடையாது, இந்த புதிய கரகாட்ட கோஷ்டிய மக்கள் வச்சுதான் செய்ய போறாங்க, தக்க பாடத்தை புகட்ட போறாங்க.
இந்த மாதிரியான துரோகங்கள், இந்த மாதிரியான முதுகுல குத்துற விஷயம் எல்லாம் வந்து அதிமுககாரங்க நிறைய பார்த்துட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கும். உங்களால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துல தவேகா வந்து நிக்கலாம் அப்படின்னு நீங்க கனவு காணுகின்றீர்களா? தமிழக அரசியல் களத்திலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் தீய சக்தி. கீழ்த்தரமான குதிரை பேர அரசியல் செய்கிறது உங்களை விட்டா வேற யாருமே இல்லையா? இதுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா உங்களுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவி இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களையும் கண்டிக்கிற மாதிரி தவேகா அரசாங்கத்தையும் கண்டித்திருக்கிறார். இது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்பா உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, எங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளை வந்து கேட்டுக்கிட்டீங்க ஆதரவளிக்க சொல்லி, அவங்களும் ஆதரவளிச்சாங்க. பிறகு அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை அழைச்சிட்டு போனீங்க, சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சீங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கல. ஆனா அப்பட்டமா இன்னைக்கு குதிரை பேரத்தை நிகழ்த்தி 3 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்லி சட்டமன்ற வளாகத்திலே வந்து ஏதோ கட்சி ஆபீஸ் மாதிரி கட்சியில சேர்த்திருக்கீங்களே. இந்த கீழ்த்தரமான இந்த மட்டமான விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? ஏயா, நீங்க எங்க கூட்டணி கட்சியை வந்து அணுகுகின்ற போது என்ன சொன்னீங்க? பாருங்க, என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு ஆதரவு அளிக்க கூடாது, நாங்க ஆதரவு கேட்க மாட்டோம், நாங்க யார் தெரியுமா, மதசார்பற்ற கட்சி, 2வது நாங்க மதசார்பற்றவர்கிட்ட தான் ஆதரவே கேட்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அதிமுகவிலிருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை பிரிச்சீங்களா? கொசுராக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏவை இழுத்தீங்களா? இப்போ 3 பேரை ராஜினாமா பண்ண வச்சீங்களா? இதெல்லாம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வந்தாங்களா இல்லையா? நீங்க தூய சக்தின்னு தயவு செய்து இன்னொரு முறை சொல்லிடாது. நீங்க துயர சக்தி. அது மட்டும் கிடையாது, பாஜக எதிர்க்கிறோம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சோபாவில் உட்காந்தீங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் விசில் அடிச்சுட்டு இருக்கான் பார். போலியான பாஜக எதிர்ப்பை மக்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸையும் கடுமையாக சாடி இருக்கின்றார் ஸ்டாலின். மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவை உடைச்சிட்டாங்க. அதிமுக வந்து ஆட்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக கூடாரமானது காலி ஆகுது அப்படின்றதுக்காக ஸ்டாலின் அவர்கள் அமைதியாக இருந்தார் என்றால், எப்படியா இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும். அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் வந்து ஆளுங்கட்சி எது இருக்குதோ அதுதான் அதிகமாக வெற்றி பெறும். இப்படி தொடர்ச்சியாக தவேகா வெற்றி பெற்றுக் கொண்டே வருகின்ற பொழுது அதிமுகவில் ஏற்பட்ட கலகமானது திமுகவிலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக தோல்வி அடைகின்ற பொழுது அதோட அதிமுகவினர் தவேகாவில் போய் இணைந்த பிறகு ஒரு நல்ல பொசிஷனுக்கெல்லாம் வந்த பிறகு நாம ஏன் தவேகாவுக்கு போகக்கூடாது என்று திமுக இருக்கிறவங்களும் அடுத்தடுத்து படையெடுப்பார்கள். அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அருகாமையிலோ இல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அருகாமையிலோ வந்து திமுக கூடாரமானது காலியாகும். அதனால தவேகா தீய சக்தி என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொண்டார். அதனால டிவியை முடுக்கி விட்டிருக்கார். இன்னைக்கு ஒவ்வொரு ஊடகமும் சரி விஜய் அவர்களை வச்சு செய்யும். ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியுடன் கைகோர்த்து விட்டார். ஏன் தெரியுமா? இவனை எப்படியா இருந்தாலும் ஒழிக்கணும். அதற்கு ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் ஸ்டாலின், 2 பேரும் களத்தில் இறங்கி காட்டுன்னு காட்ட போறாங்க. அரசியல் களத்துல எதிரிகளை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு எதிரியை தான் உருவாக்கணும், அந்த எதிரியை தான் எதிர்க்கணும். அப்படிதான் அதிமுக திமுக என்று இருதுருவ அரசியல் இருந்தது. அப்பதான் எதிர்கொள்வதற்கு வசதியா இருக்கும். அவன் என்ன பண்றான்றது அதிமுக தெரியும், அதிமுக என்ன பண்றான்றது திமுக தெரியும். அதனால 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பாம்பின் கால் பாம்பரியம் என்பது போல திமுக அதிமுக எதிர்கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு திமுக அதிமுக என்ன முடிவெடுக்கும், என்ன செயல்படுத்தும், எங்கே தவேகா வேட்டு வைப்பாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை ஒருவர் எந்த விதத்திலும் விமர்சனம் பண்ணிக்கொள்ளவே இல்லை. 2வது 2 பேருமே வந்து தவேகாவை தான் போட்டு அடிச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, திமுக மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்கிறது, மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக இல்லவே இல்லை, தவேகாவும் அது போலதான் இருக்கிறது, திமுகவுடைய மறு வச்ச ஒரு அமைப்பு தான் வந்து தவேகா அப்படிலாம் மோசம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் 3 பேர் தவேகா பக்கம் தாவறதுனால எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சனம் பண்ணல, திமுகவும் அதிமுக விமர்சனம் பண்ணல. 2 பேரும் பாசமாக ஒரு சேர தவேகாவை கண்டித்து இருக்கின்றார்கள். இது தவேகாவுக்கு நல்ல செய்தியே கிடையாது. தலைவலி ஆரம்பமாகி போய்விட்டது. இதுல மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மணிப்பூர்ல குதிரை பேரம் நடந்ததாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிகழ்வு நடந்திருக்குதோ அதே மாதிரியான நிகழ்வு தான் நடந்தது. அதே மாதிரிதான் நரசிம்மராவ் அவர்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் நிகழ்கின்ற போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு மணிப்பூர்ல உச்சநீதிமன்றமானது
குதிரை பேரம் நடந்தது என்ற விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க, அமைச்சருடைய பதவியே பிடுங்கினாங்க. அதே மாதிரி நரசிம்மராவ் அவர்கள் மீது சிபிஐ ஆனது வழக்கு தொடுத்தது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. அப்போ ஆட்சிக்கு பெரிய ஆப்பு வச்சாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு குதிரை பேர நிகழ்வானது அழகா தெள்ள தெளிவாக நடந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நம்முடைய சபாநாயகர் அவர்கள், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கையை வெளியிடாத முன்னாடியே அவங்க கட்சியில் இணைந்திருப்பது குதிரை பேரத்தை அப்பட்டமா வெளிக்காட்டுது. எடப்பாடி கொஞ்சம் பொதுநல மனுவாவது வந்து உச்ச நீதிமன்றத்தில் போடுங்க. தொடர்ச்சியாக தமிழகத்துல குதிரை பேரம் நடந்து கொண்டே இருக்குது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு இருக்குது. இப்பவும் வந்து குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தை அடிப்படையா வச்சு நீங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ கூட கேஸ் இழுத்தாலும் இந்த ஆட்சி எப்படியா இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக வீட்டுக்கு போகும். அதனால அதிமுக திமுக 2 பேரும் இணைந்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு போக வைக்கிற அளவுக்கு கேஸ் போடுங்கய்யா, ஒரு பொதுநல கேஸாவது போடுங்கய்யா. நீங்க வாதாடலாம் கூட பரவாயில்ல, நானே போறேன், இந்த குதிரை பேரத்தை நான் அம்பலப்படுத்துகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். கேஸ் போட்டா இந்த ஆட்சி கலைஞ்சிருமா? ஆனா எடப்பாடி பழனிசாமி கேஸ் போடுவாரா? ஏற்கனவே பொதுநல மனுவானது போட்டு இருக்காங்க. தமிழகத்துல குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. மீண்டும் இங்க கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில கேஸ் போட்டாங்கன்னா இந்த ஆட்சி அவுட்டுங்கிறாரு மாரிதாஸ். அதிமுக காரங்க கேஸ் போட்டு இந்த ஆட்சியை காலி பண்றாங்களா? மாரிதாஸ் சொன்ன விஷயத்தை முன்னெடுக்கிறாங்களா? கடைசி வரைக்கும் அதிமுக இருந்து எதற்காக 3 எம்எல்ஏக்களை இழுத்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து ஆதரவு தருகின்றார்கள். அமைச்சரவை இல்லை. அமைச்சரவை இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள நம்பலாம். அதனால திமுகவுடன் நெருக்கமா இருந்துகிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து ஆதரவளிப்பது தவேக ஆட்சிக்கு எப்போதும் ஒரு பிரச்சனையாகவே பார்க்கிறாங்க. அதனால அதிமுக 3 எம்எல்ஏக்கள், ஏற்கனவே திருச்சி கிழக்கானது ஒரு இடம் காலியா இருக்குது. மொத்தமாக 4 பேர் வந்து இடைத்தேர்தலை சந்திப்பார்கள். அதனால கம்யூனிஸ்ட் கட்சியானது வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் கூட இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து தவேகாவில் வெற்றி பெற்று உள்ள போனாங்கன்னா பெரும்பான்மை கிடைத்து விடுகிறது. மற்றவங்க எல்லாம் வந்து கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்று இருக்கின்றார்கள். அதனால தவேகாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, தமிழகத்துல இந்த குதிரை பேர ஆட்சியை யாரெல்லாம் கண்டித்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிடிவி தினகரன், 2வது அன்புமணி ராமதாஸ், இவங்க மட்டும்தானா? கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, ஏன்னா சிந்தனை செல்வெல்லாம் வந்து கடித்திருக்கிறாங்க விஜய் அவர்களை. அதிமுக 3 எம்எல்ஏக்களை தூக்கிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை காரி உணர்ந்து இருக்கின்றார்கள். குதிரை பேரம் நடந்திருக்குது என்பதை மறைமுகம் ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு விஜய் அவருடைய பெயரும் கெட்டு போயிருக்குது, அந்த கட்சி பெயரும் கெட்டு போயிருக்கிறது. அதனால மாரிதாஸ் அவர்கள் சொல்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.